வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக வலுவிழக்கும். சென்னை 450 கிலோமீட்டர் கிழக்கு வடகிழக்கில் தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் நகர்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் வடகிழக்கு திசையில் நகரக்கூடும் என வானிலை மையம் தகவல். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்ற நிலையில் 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டுகள் ஏற்றம். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். மத்திய அரசை பார்த்து கீச்சு குரலில் கூட பேச முடியாத லட்சணத்தில் அதிமுக உள்ளதாக முதலமைச்சர் விமர்சனம். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு தமிழ்நாட்டில் அனுமதி இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்ததாகவும் பேச்சு. நான் கேட்க விரும்புவது, எங்களை பார்த்து கத்தி பேசி பேசுற நீங்க ஒன்றிய அரசை பார்த்து கீச்சு குரலையாவது பேசக்கூடாது துணிச்சல் இல்லையா உங்களுக்கு? என்ன, எதுக்கு பயம்? காரணம் என்ன? உங்க மடியில காணோம். சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி என்ற இலக்கை வைத்திருக்கிறோம். ஈரோடு கள ஆய்வு புதிய நம்பிக்கை தந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. வரக்கூடிய 2026 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற இலக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் ஈரோட்டினுடைய கலாய்வில நான் உணர்ந்த உணர்வு என்ன என்று கேட்டால் 200 தாண்டி வருமோ என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஓட்டு பிச்சை எடுப்பது எப்படி என்பது குறித்து திருமாவளவன் சீமானிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் தாக்கு. திருமாவளவன் போடுறாரு, என்ன போடுறாருன்னு, மாட்டிய வீர வணக்கம் தியாகி, ஓட்டு பிச்சை எடுப்பது எப்படி என்று உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஓட்டு பிச்சை இன்னொரு கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளி பாஷாவின் இறுதி ஊர்வலத்திற்கு எதிராக பாஜக போட்டி பேரணி. தடையை மீறி பேரணியாக சென்ற அண்ணாமலை, வானதி உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு விடுவிப்பு. கோவை காந்திபுரத்தில் அனுமதியின்றி கூட்டத்தை கூட்டி ஆர்ப்பாட்டம் நடத்திய விவகாரம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட 917 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு. துணை வேந்தர்கள் நியமனம் குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் வெளியிட்ட செய்திக்குறிப்பு உண்மைக்கு புறம்பானது. தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்பு யுஜிசி விதிமுறைகள், உச்சநீதிமன்ற உத்தரவுகளுக்கு முரணானது எனவும் ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றச்சாட்டு. துணைவேந்தர் பதவிகளை நிரப்புவதில் அரசியல் செய்வதை விடுத்து பல்கலைக்கழகங்கள் கல்வி பணியாற்ற வழிவிட வேண்டும். ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செழியன் பதில். ஆளுநர் அமைச்சரவையின் ஆலோசனையை பின்பற்றியே நடக்க கடமைப்பட்டவரை தவிர சுய அதிகாரம் கொண்டவர் அல்ல என கி. வீரமணி காட்டு. உயர்கல்வித்துறையின் நிர்வாக பணிகளுக்கு முட்டுக்கட்டை போடுவது சட்டப்படி தவறு என்றும் கருத்து. நெல்லை அருகே கேரள மருத்துவ கழிவு கொட்டப்பட்ட விவகாரத்தில் மேலும் 2 வழக்குகள் பதிவு. எஸ்பி சிலம்பரசன் தலைமையிலான தனிப்படை தீவிர விசாரணை.
நெல்லையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் கேரள அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வு தொடர்பான அறிக்கை இன்று அம்மாநில அரசிடம் சமர்ப்பிப்பு. திருப்போரூர் கோவில் உண்டியலில் விழுந்த ஐபோன் சாத்தியக்கூறு இருந்தால் திருப்பி வழங்கப்படும். துறை ரீதியாக ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு பேட்டி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 56,800க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,100க்கு விற்பனையாகிறது. மதுரையில் மெட்ரோ ரயில் அமைக்க திட்ட இயக்குநர் தலைமையில் கள ஆய்வு. 11,368 கோடியில் மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்க திட்டம் என தகவல். பழனி அருகே உள்ள சத்திரப்பட்டியில் நிதி நிறுவனர் வீட்டில் 3 நாட்களாக நடைபெற்று வந்த வருமான வரித்துறை சோதனை நிறைவு. கணக்கில் வராத நகை, பணம் மற்றும் சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல். நாகை கோடியக்கரையைச் சேர்ந்த மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொலைவெறி தாக்குதல். 3 மீனவர்கள் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பானாபுரம் கிராம பஞ்சாயத்தில் முறைகேடு. கணக்கு கேட்டதற்காக வழக்கறிஞரை கல்லை கொண்டு தாக்கிய ஊராட்சி மன்ற தலைவரால் பரபரப்பு. பாத்துக்கலாம் போல வா வா வந்து வந்து பாரியா வந்து பாரு வா வந்து உட்கார வண்டி தூக்குடா இங்க வாடா. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சீல் வைக்கப்பட்ட கோயிலை திறந்துவிட்ட கிராம நிர்வாக அலுவலரால் வெடித்த தகராறு. தமிழ், தெலுங்கு, விஸ்வகர்மா சமூக மக்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சிறுத்தை அச்சுறுத்தல் இருப்பதால் பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம். வனத்துறையினர் எச்சரிக்கை. தேனி பெரியகுளம் பகுதியில் உள்ள கும்பக்கரை அருவியில் குளிக்க 8 நாட்களுக்கு பின் அனுமதி. நீர்வரத்து சீரானதை அடுத்து வனத்துறையினர் அறிவிப்பு. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் 46 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு மூடு விழா. கூட்டுறவு சர்க்கரை ஆலை மேலாண்மை இயக்குநர் அலுவலகத்தை பெற்றோர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. டெல்லியிலிருந்து 2 நாள் பயணமாக குவைத் புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. 43 ஆண்டுகளுக்கு பின் குவைத் செல்லும் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பெறுகிறார். நாடாளுமன்ற வளாகத்தில் நடந்த கலவரம் தொடர்பாக ராகுல் காந்திக்கு எதிரான வழக்கு குற்றப்பிரிவுக்கு மாற்றம். காவல்துறை உயரதிகாரிகள் தகவல்.
ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சாலமாரில் ஜிஎஸ்டி கவுன்சிலின் 55வது கூட்டம் இன்று நடைபெறுகிறது. மருத்துவம், ஆயுள் காப்பீட்டுத் தொகைக்கு ஜிஎஸ்டியில் விலக்கு அளிப்பது பற்றி விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல். சபரிமலையில் வரும் 25, 26ஆம் தேதிகளில் ஸ்பாட் புக்கிங் ரத்து. மண்டல பூஜை நடைபெறுவதை ஒட்டி கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தேவசம் போர்டு நடவடிக்கை. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நேற்று மட்டும் சுமார் 96,000 பேர் சாமி தரிசனம். ஸ்பாட் புக்கிங் 22,000-ஐ தாண்டியதாக தகவல். ரயில் பயணிகள் வாலெட் பயன்படுத்தி டிக்கெட் எடுத்தால் 3% சலுகை. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ஜாம்ஷெட்பூரில் நடைபெற்ற சீனியர் தேசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி. இந்தியாவின் தீபிகா குமாரி, பொம்மதேவரா தங்கம் வென்று அசத்தல். புரோ கபடி லீக் போட்டியில் பெங்கால் வாரியர்ஸ் அணியை வீழ்த்தி ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர்ஸ் வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் தெலுங்கு டைட்டனிடம் விழுந்தது புனேரி பால்டன் அணி. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடர். மோகன் பகான் அணியை வீழ்த்தி FC கோவா அசத்தல் வெற்றி.